ஜல்லிக்கட்டு கன்னிகாபுரம் பக்கத்தில் ஆமாம் உங்களோட போட்டியிடுற கதிரானந்த் அமைச்சர் வந்து மினிஸ்டர் துரைமுருகன் அவர் வந்து ஊருக்குள்ளே நுழைய விடாமல் கற்களை வச்சு மறித்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு இது வெட்கக்கேடானது. அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். கதிரானந்த் அவர்கள் 5 வருடங்களாக ஒன்றும் பண்ணலன்னு மக்கள் முறையிடுறாங்க. இங்கே வாணியம்பாடியில் மேம்பாலம் கட்டலை, 10 வருஷமாக உடஞ்ச பாலத்தை கட்டலை, அப்புறம் ஆம்பூரில் குப்பை வசதிகள் இல்லை, நேற்று சொன்ன அணைக்கட்டு மக்கள் போராட்டம். அவர் நிற்கிறது வேஸ்ட்டு. அந்த காசு ஒரு 200 கோடியா எவ்வளோ 200 கோடி செலவழிக்கிறாரு. அதை ஏழைகளுக்கு கொடுத்தா நல்லா வாழ்த்துவான். நான் எந்த காசும் செலவழிக்காமல் நிற்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ மோடிக்கு அடுத்து வந்து இப்போ அமித்ஷா நேற்று வந்து மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்க ரோட் ஷோ போகிறாரு. தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமனும் பிரச்சாரத்தில் நேற்று ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக பிஜேபி தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அது மாற்று சக்தி இல்லை, விளக்கமாற்று சக்தி. பிஜேபி மாற்று சக்தி இல்லை, விளக்கமாற்று சக்தி. அடித்து விரட்டப்பட வேண்டிய சக்தி. தமிழனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. நாங்கள் தமிழர்கள்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். நான் உருது பேசுகிற முஸ்லீம்கிட்ட உருது பேசி ஓட்டு கேட்டாலும் எங்கள் அடிப்படை உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். பிஜேபி என்ன பாச்சா காமிச்சாலும் என்ன தகுதித்தம் பண்ணாலும் தமிழ்நாட்டை கால் உண்டாது. நன்றி, வணக்கம். அமித்ஷா இங்கே வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கு மணிப்பூரில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரோட் ஷோ பண்ணிவிட்டு அவர் திரும்பி வர சொல். இராணுவம் யாரும் துணைக்கி இருக்கக்கூடாது. எனக்கு வர மாதிரி பத்திரிக்கையை வச்சுக்கணும். அதே மாதிரி பிரதமர் மோதியை என்னை பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு நாள் நீங்கள்லாம் பேட்டி எடுத்துருங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நாளைக்கு. இதே மாதிரி மொட்டையோடு என்ன பார்ப்பீங்க. இதே மாதிரி எல்லா பத்திரிக்கையும் இந்த செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ளே ஏசியில் கொடுக்கறது இல்லை. மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் 10 பேர் உங்களுக்கு பேட்டி கொடுக்கட்டும், நான் நாளைக்கே மொட்டை அடிச்சுக்கிறேன். போய்ட்டு வாங்க. நாட்டை மொட்டை அடிக்கிறது தான் இந்த தாமரையோட வேலை. அதே போல பிரபல பாக்ஸர் ஒருத்தர் வந்து போதும்பா, போதும்பா.